வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ரைஸ் கேஸ் கேம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னடா வந்துட்டா பொம்பளை? சரி வாங்க கிராணி கேம் பார்க்கலாம். விளையாட ஒன்றும் தெரியாதுங்க, சும்மா வந்து விளையாண்டு பார்க்கலாம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பண்ணுவீங்கன்னு தெரியும், பண்ணணும். ஃபஸ்ட்டு கேம் ஈஸியாக வைக்கிறேன், சரி பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன், ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குண்ணே. ஒரே ஒரு கிராணி தான். என்னடா படுத்துருந்தமா? சரி வாங்க போகலாம். என்னடா இது வீட்டுக்குள்ளே இது? சரி கைஸ் எடுக்க முடியுது. வைக்கலான்னு பார்த்தா கீழே போட்டேன். சரி வாங்க அதில் போய் பார்க்கலாம். திறக்கலாம் முடியுது கைஸ், நல்லா தான் இருக்கு. வந்துட்டா என்ன ஓடு. ஐயோ பல்லு விளக்கத்தை கிளவி அடிச்சு விட்டா கைஸ். சரி வாங்க போகலாம். இவ்வளோதானால இன்னும் டேஸ் வருமா? டே 2. இந்த தடவை அந்த கிளவி நான் கொல்ல விட மாட்டேன். வாங்க பார்க்கலாம். அதே இடத்துலேருந்து எலும்பு விடுவானு போல். போகலாம். புக்கு எடுப்போம். புக்கு எடுத்து ஒரே மடையில் போட்டு கொல்றதான் இப்போ நம்ம வேலை. வாங்க போகலாம். திறக்கலாம். திறந்தாச்சு வாங்க. என்னடா இவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். கிளவி கொரோனா கூட கக்கூசியே கழுவது போல கைஸ். இன்னும் உணர்த்தி போட்டோம். ஃப்ளஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளாடி ஃப்ளஷ் பண்ணுவோம். என்ன வச்சு கொன்று பால் போல பாத்ரூம்ல கைஸ். இது டெத் அப். அங்கே அப்படியே வெளியே போகுமா வேண்டாமா? கிளவி கிடக்குமா இல்லையா? சரி மரியாதை கொடுத்து பேசுவோம். கிராணி கிளவி. சரி கிராணி கிளவியை போய் பார்க்கலாம். கிச்சன் மரக்கட்டை ஃப்ரிட்ஜை பாருங்கள் கைஸ். கூலிங்கே ஆகாது, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கிடக்கும். இல்லை எரியுது. என்னல வீடா இது பங்களாவா? ஒரு நாள் கூட கிச்சனை கூட கொடுத்து உடைக்காது போல கைஸ். அப்படியே போவோம். இதே நமக்கு வந்து அவளை உழுது. இதுதான் நமக்கு சரையாக இருக்குது. சரி அப்படியே பார்ப்போம். அந்த ஆன்டி கிராணி கிளவியை பார்க்கலாம். வந்துட்டாடா. நம்ம வர்றதா இல்லையான்னு பெல்லாம் வச்சு நம்மளை கண்காணிக்கான்னு நினைக்கும் காய்ஸ். பார்க்கலாம். வாராளா? வர ஓடு. எல்லோரும் ஃபோட்டோவை தான் ஃப்ரேமில் மாட்டுவாங்க. இது ஏதோ ஒரு பூதத்தை கொண்டு மாட்டி வச்சுருக்கு. இது வீடே கிடையாது. கஷ்டத்தில் எப்படி தான் இதெல்லாம் வாழ்கிறாங்களே தெரில. பேய்கள் மட்டும் தான் வாழ்கிற ஹவுஸாக இருக்கும் போல. இந்த வாரா என்ன சுற்றி விளையாட வைக்க. சுற்றி வந்தீங்க அதே மாதிரி இருக்குது. யார் கூட விளையாடுறோம் பார்த்தீங்களா? ஐயோ பிடிச்சிட்டாடா விளையாடி. இந்த பல்லு விளக்கத்தை வாங்கி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? நெட் ஆஃப் பண்ணல போல் கைஸ், தெரியாமல் ஆட் வந்துட்டு மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. நெட்டு கேம் நினச்சி ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் ஆஃப் பண்ணிடுறேன். நெட்டை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறேன். சாரிங்க, மன்னிச்சிடுங்க. உங்களுக்காண்டி தான் எல்லாமே பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நீங்கள் டெய்லி வந்துடும். கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். டே 3 எத்தனை டேஸ் தான் வரும்னே தெரியலையா? சரி விளையாடும். இந்த இடையில கண்டிப்பாக விட மாட்டேன். சவுண்டை கொஞ்சம் கூட்டி வைப்போம். கதவு தர உடனே போய் அவளை கொல்றோம். எந்த ரூம் போய் பார்ப்போம். அப்போதே பாத்ரூம் போனோம். இப்போ என்ன அட்டை பிடிக்கலாம் போய் நுழைஞ்சிட்டு வந்துருக்கும்ல. என்னடா இது சேர்னை ஓட்டி விட்டோமோ? கிராணியை காணும். இவங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா இது? நீ வர ஓடு. இப்போ தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு. அதை மாதிரி தான் கைஸ் மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கு. வாராங்களா இல்லையா கிராணி ஆண்டி? சாரி பாட்டி, தெரியாமல் ஆண்டின்னு சொல்லிட்டேன்.
என்னடா இது நம்மளை பிடிக்கிறதுக்கே கீழே ஒரு கட்டையப்படமாக இருக்குது. நாங்கள் அப்படியே ஓடுவோம். வீடே கலரை பாருங்க, எல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் இடிஞ்சு விழுந்துரும் போல். என்ன தள்ளி விட்டு பார்ப்போம். வந்துட்டா ஓடு ஓடு. ஐயோ எப்படி போகிறது? குனி உழு. வந்துட்டேன் ஓடு ஓடு. கீர்த்தி எப்படியா தப்பிச்சு ஓடிடு. வாராங்களா இல்லையா? நம்ம குனிஞ்சு உள்ளே போயிடலாம் காய்ஸ். உள்ளே போ கீர்த்தி, உள்ளே போ. முடிச்சு இந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே சாக வேண்டியதாக இருக்குது. சரி ரொம்ப மன்னிச்சிருங்க. அடுத்த ஆட் வருது. ஏன் நெட் ஆஃப் பண்ணி ஆட் வருதுன்னு தெரில. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ, கொஞ்சம் சாரிங்க. சரி டெய்லி வீடியோ வந்து டெய்லி நீங்கள் பாருங்கள் காய்ஸ், நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சார்ஜே இல்லாமல் உங்களுக்காண்டி விளையாண்டுருக்கு பார்த்தீங்களா. Day 4 எப்படியும் ஒரு 5, 6, 7, 8 நாள் இருக்கும் போல். பார்க்கலாம். என்னடா ரத்த கதையாக இருக்குது. மூஞ்சில் அடித்து ரத்தம் வச்சுட்டா கிளவி. அப்புறம் பெட்டு இப்போ அப்படி நேராக போவோம். அந்தரும் பேயாச்சு மாடியா? இந்த வீட்டுக்கு மாடி, நம்ம வீட்டுக்கு ஒரு பாடி கூட கிடையாது. சரி அப்படியே போவோம். எதை தட்டி விட்டாலும் சத்திங்க இருக்குங்க. இது வீடா இல்லை துரு பிடிச்ச குடோனான்னு தெரியல நம்மளுக்கு. ஏதோ கெட்டி வச்சுருக்காங்க. ஹேமர் இருந்தால் தான் திறக்கணும்னு சொல்லுது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீங்கள் நினைப்பீங்க இது எப்போ முடிஞ்சு போயிட்டு எப்போ வந்து எல்லாருமே நான் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. சரி நாங்கள் இப்போ தான்